வரலாற்றில் அப்பாவை எதிர்த்த தலைவர் சாரி மன்னிச்சிருங்க, அவுரங்கசீப்பில் இருந்து நம்ம அன்புமணி வரை பல பேர் இருக்கிறார்கள். அந்த அவுரங்கசீப் யாரும் கிடையாது. இந்த தாஜ்மஹால் கட்டினாப்புல ஷாஜகானோட அப்பா. அவனை ஜெயில போடுறான். எதுக்கு போடுறான்? பதவி வெறி, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆணவம். அவரை ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்களே. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 8 வருஷம். அவரும் அந்த சின்ன ரூம்ல இருந்து நம்ம கட்டின தாஜ்மஹாலை ஜன்னல் வழியா பார்த்து அழுது 8 வருஷம் கழிச்சு செத்தும் போயிடுற. இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா, பதவி வெறி கண்ட மறைச்சா பெத்த தகப்பன் கூட எதிரியாதான் தெரியவா. அவமானம் பண்றதுக்கு கை கூசாது. ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு தாத்தா மட்டும் இல்ல, என்னோட ஹீரோ. இந்தியாவில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்குறாங்க. எதுக்கு தொடங்குறாங்க? மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஐயா தொண்டனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார், மந்திரி ஆக்கி அழகு பார்த்தார். என் மாமாவையே மந்திரி ஆக்கினார். ஆனா இவர் எந்த பதவியிலும் உட்காரல, எந்த சேர் மேலையும் ஆசைப்படல. என் மக்கள் நல்லா இருந்தா போதும், என் வன்னிய இனம் நல்லா இருந்தா போதும், என் மக்கள் நல்ல வேலைக்கு போகணும் என்று ஆசைப்பட்ட ஒரே தலைவர் நம்ம ஐயா. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் வேண்டுகிறேன், நாங்க இருக்கோம் ஐயா, உங்களோட இந்த தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள். 2026க்கு அப்புறம் தெரியும் யாரு ரியல் ஹீரோ, யாரு ஜீரோன்னு. நாங்க இருக்கோம். 50 வருஷம் நீங்க உழைச்சீங்க, இதுக்கு மேல நாங்க தான் இருக்கோம். உங்களுக்கு நாங்க பார்த்துப்போம், நாங்க எல்லாத்தையுமே பார்த்துப்போம். களம் நமதே, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.